இப்போ திரு நேயர்களுக்கு வணக்கம். கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி வெளிவந்த களம் காவல் அப்படின்ற படம். இந்த படத்துல மம்முட்டி அவர்கள் நடிச்சு, அவங்க மட்டும் கிடையாது, ஜெயிலர் படத்துல நம்ம மிகப்பெரிய வில்லனா பார்த்தோம் இல்லையா, விநாயகன் அவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ அவர் ஒரு வில்லனா இருப்பாரு, மம்முட்டி அவர்கள் வந்து கதாநாயகனா இருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில அவரு அப்படியே இந்த கதைக்களம் அப்படின்றது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தை ஜிதின் கே ஜோஷ் அப்படின்றவர் தான் இயக்கி இருக்கிறாரு. இயக்குனரா இவருக்கு இது முதல் படம். ஆனா ஒரு எழுத்தாளரா ஆல்ரெடி துல்கர் அவர்கள் நடிப்புல வெளிவந்த குரூப் அப்படின்ற படத்துல இவர் வேலை செஞ்சிருக்காரு. அடுத்ததா இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் அவருடைய முதல் படம் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல மம்முட்டி அவர்களுடைய நடிப்பையும் சரி, மம்முட்டி அவர்களுடைய கதாபாத்திரத்தையும் சரி, எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியமாவே பார்த்தாங்க. அவங்க ரசிகர்கள்னால இதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொன்னோம். காரணம் என்னன்னா, மம்முட்டி அவர்கள் எப்படி இந்த ஒரு கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணாங்க, எதுக்காக சூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் அவங்க ரசிகர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையுமே இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் என்னப்பா ஒரு கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இது வெறும் கதை மட்டும் கிடையாது. இது ஒரு நிஜத்தை, உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை தழுவி எடுத்த ஒரு படம். அப்போ அந்த உண்மை நான் என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னா, ஒருவேளை ஏன் மம்முட்டி அவர்கள் இந்த கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்களும் கேட்பீங்க. உண்மையாக நடந்த சம்பவம் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? 1963 வருஷம் கர்நாடகா மாநிலத்துல தட்சிணா கன்னடா அப்படின்ற மாவட்டத்துல மோகன் அப்படின்ற ஒருத்தர் பிறக்கிறாரு. அதுக்கப்புறமா படிச்சு முடிச்சு அவர் 1980 அவர் ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒரு பிடி சாராவும் ஜாயின் பண்றாரு. அப்புறமா 1987 மேரி அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்றாரு. அவங்க ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா போகாததுனால ரெண்டு பேருமே பிரிஞ்சுடுறாங்க. அப்புறமா மஞ்சுளா அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி காசர்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர்லயும் வைக்கிறாரு. கொஞ்ச நாளையே ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி அவங்கள தெரலக்கட்டை அப்படின்ற ஒரு இடத்துலையும் வாழ வைக்கிறாரு. ரெண்டு மனைவிகளுக்குமே ரெண்டு குழந்தைகள் இருந்தாலுமே ரெண்டு குழந்தைங்க இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது தன்னுடைய கணவனுக்கு 2 மனைவிகள் இருக்காங்க அப்படின்றது பல வருடங்கள்ல. 1980 2003 வரைக்குமே அவர் அங்க பிடி சாரா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது வரைக்குமே 2 மனைவிகள் வீட்டுக்குமே அவரு தெரியாமலே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் போக ஒரு கட்டத்துல அவர் முடிவெடுக்கிறாரு, இந்த சம்பளமும் பத்தல, இந்த குடும்பத்தையும் நம்மளால நடத்த முடியல, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் மோகன் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாரு. அந்த மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருக்கிற கல்யாணம் ஆகாத, பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற பெண்களை காதல் வலையில, கல்யாண வலையில சிக்க வைக்கிறது அப்படின்றது தான் அந்த மாஸ்டர் பிளான். என்ன பண்றாரு அப்படின்னா, பல ஊர்களில் இருக்கிற பெண்களை அவர் டார்கெட் பண்ணி அவங்க எங்கெங்க போறாங்க, என்னென்ன பண்றாங்க, அவங்களுடைய விஷயங்களை என்ன, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத அப்படியே வந்துட்டு நோட் பண்ணிட்டு அப்படியே அவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லார்கிட்டையுமே தன்னுடைய பெயரையும் அடையாளங்களையும் மாற்றிக்கிட்டு அவங்கக்கிட்ட அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களாவே ஒவ்வொருத்தரையுமே பேச ஆரம்பிக்கிறாரு. முக்கியமாக நான் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன் அப்படின்றதையும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணார். காரணம் என்னன்னா, பெண்களுக்கு இந்த ஒரு விஷயம் இருந்தா போதும், நல்லா சம்பாதிக்கிறவனா இருந்தா போதும், ஓகே அதான் நல்ல வேலை இருக்கேப்பா, நீ தெரிஞ்சவனா நல்லவனா கெட்டவனா அப்படின்றதெல்லாம் பேக்ரவுண்ட் செக்கே பண்றது கிடையாது. கரெக்டா? ஸோ பெண்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் பின்னாடி வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு நகை மேலேயோ பணத்து மேலேயோ நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் உன்னோட சேஃப்டிக்காக எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி வீட்டில இருந்து நகைகளையும் பணத்தையும் எடுத்துட்டு வர வச்சு, ஸோ அதுக்கப்புறமா பெண்களை வந்துட்டு பெங்களூரு, ஓசூர், மடிகேரி இந்த மாதிரி ஊர்களுக்கு கூப்பிட்டு போய் அங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு லாட்ஜில் தங்க வைக்கிறது. முத நாள் ஒரு நைட்டு, நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், அதனால வந்து நகை எல்லாமே இங்கேயே இருக்கட்டும், வா நம்ம வெளில சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை கூப்பிட்டு போய் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கையில் ஒரு மாத்திரையை கொடுத்து, இது வந்து கருத்தடை மாத்திரை, இதை நீ சாப்பிட்ட உடனே வந்து யூரினேஷன் பாஸ் பண்ணணும், ஸோ நீ இதை சாப்பிட்டினா இப்போதைக்கு கன்சீவ் ஆக மாட்டே அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுக்கு அந்த மாத்திரையை கொடுத்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு டாய்லெட்டில் அவங்களை அனுப்பிச்சு வைக்கிறது. அதுக்கப்புறம் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேப்லெட்டை கன்சீவ் பண்ண உடனே அங்கேயே மயங்கி இறந்தும் போயிடுவாங்க. இவர் வந்து அப்படியே லாட்ஜுக்கு வந்து எல்லா நகைகளையும் பணத்தை எடுத்துட்டு போய் திரும்ப அவங்க மனைவிகள் கூட சந்தோஷமா இருக்கிறது அப்படின்ற மாதிரி நாட்களை அவர் கடத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது 2009 அனிதா அப்படின்ற ஒரு பெண் வந்து காணாம போறாங்க. காவல்துறையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டம்லாம் மொபைல் இல்லாத காலகட்டம், அதனால ஒருத்தர் எங்க காணாம
காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லணும். ஸோ அனிதான்ற பொண்ணு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தேட ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து இன்னொரு காணாமல் போன ஒரு பொண்ணோட மொபைலுக்கு வந்து கால் போயிருக்கு. எப்படா இந்த கால் போச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறை தேட ஆரம்பிக்கும் போது தான் ஓகே இது பண்ணது வேற யாரோ அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லூப்பெல்லாம் கண்டுபிடிச்சு மோகன் அப்படின்றவரை 2009 அக்டோபர் 21 கைதும் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது முக்கியமா அவருடைய 3வது மனைவி ஸ்ரீதேவி அவருடைய வீட்டில் போய் பார்க்கும்போது நிறைய சயனைடு மாத்திரைகளை அவர் பதுக்கி வச்சிருந்தது தெரிய வந்தது. அப்புறம் தான் அவர் பெண்களுக்கு கொடுத்த அந்த மாத்திரை கருத்தடை மாத்திரை இல்லை, சயனைடு மருந்து கலந்த மாத்திரை அப்படின்றது தெரிய வருது. சரி, இந்த சயனைடு அப்படின்றது மக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்காது. இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி காவல்துறை தேடும் போதுதான் இவருக்கு அந்த பொன் நகைகளை செய்யக்கூடிய பொற்கொள்ளர் அவர்களுடைய நட்பு நிறைய கிடைச்சது. போலீஸ் விசாரணை அப்போதான் மோகன் அவர்கள் அவங்க கிட்ட இருந்து சயனைடை வாங்கி அதை மாத்திரையில மிக்ஸ் பண்ணி அதை பெண்களுக்கு கொடுக்க வந்தது தெரிய வந்துச்சு. அதை தன்னுடைய 3வது மனைவி வீட்டில் பதுக்கி வச்சிருந்து அதை பெண்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறமா 2009 வருஷம் மோகன் அவர்களை கைது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது 2003 இருந்து 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 பெண்களை நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவர் ஒத்துக்கவும் செய்திருக்கிறாரு. 2013 கர்நாடகா உயர்நீதிமன்றம் இவருக்கு மரண தண்டனையும் விதிச்சிருக்காங்க. ஆனா 2017 வந்து அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாகவும் குறைச்சிருக்காங்க. 2020 கூட இவரு காசர்கோட்டை அப்படின்ற பகுதியில் ஒரு பெண்ணை கொலை பண்ணதுக்கான அந்த ஒரு குற்றம் வந்து உறுதி செய்யப்பட்டு 20 பெண்களை அவர் கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைய வரைக்கும் நிரூபிச்சிருக்காங்க. இப்பவும் அவர் ஒரு ஆயுள் கைதியா தான் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு கதாபாத்திரத்தை தான் இன்னைக்கு மம்முட்டி அவர்கள் களம் காவல் அப்படின்ற ஒரு படத்துல எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு கதாபாத்திரத்தை மம்முட்டி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 2020 தவாத் அப்படின்ற ஒரு படம் வெளிவந்துச்சு. அதுல விஜயவர்மா அவர்களும் இதே மோகன் அவர்களுடைய கதாபாத்திரத்தை அடிப்படையா வச்சு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. 2025 பகவத் அத்தியாயம் 1 அப்படின்ற படத்துல ஜிதேந்திர குமார் அப்படின்றவரும் மோகன் அவர்களுடைய கதாபாத்திரத்தை அடிப்படையா வச்சு ஒரு கேரக்டரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில தான் இப்ப மம்முட்டி அவர்களும் இந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த களம் காவல் அப்படின்ற ஒரு படம் வெளிவரப்போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கும் போது விநாயகன் அவர்கள் தான் வில்லனா இருப்பாங்க, மம்முட்டி அவர்கள் ஹீரோவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அந்த மாதிரி இல்ல, அப்படியே ரிவர்ஸா நடக்குது அப்படின்னும் சீரியல் கில்லிங் பண்ற ஒரு கேரக்டரா மம்முட்டி அவர்கள் நடிச்சாங்க அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஒரு வியப்பாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய இமேஜை காப்பாத்திக்கணும், நான் எப்பவுமே நல்லவன் அப்படின்னு காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல கேரக்டர்ஸா ஒரு 10 பேரை அடிக்கிற மாதிரி உதவி பண்ற மாதிரி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் எடுத்து பண்ணுவாங்க. ஆனா ஒரு கதைக்காக இதை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மம்முட்டி அவர்கள் ஒரு பேட் இமேஜா இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவரு இந்த திரைப்படத்துறைக்கும் தன்னுடைய கலைக்கும் அவர் எவ்வளோ அர்ப்பணிப்பா இருக்காரு அப்படின்றத தான் காட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க ரசிகர்கள் எல்லாருமே அவரை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ களம் காவல் அப்படின்ற படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்களா? ஸோ அந்த படம் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பெண்கள் அவங்க நிறைய விஷயத்துல ஏமாந்து போறாங்க, நிறைய இந்த மாதிரி வந்து கேசஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு காலமா பல சம்பவங்கள் பல கதைகள் பல உண்மைகள் நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.